வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2 எனில் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 7 என காட்டுக. பாருங்க, இது சமன்பாடு கிடையாது, அசமன்பாடு. இந்த அசமன்பாடை நம்ம நிரூபிக்கணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு நிபந்தனை ஞாபகத்துக்கு வரணும். என்ன அப்படின்னா ஃபார்முலா எழுதுறோம் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதை நம்ம நிரூபிக்க முடியும். சரியா? இப்போ பாருங்கள், இதான் என்னது? நமக்கு தேவையான z1, இது நமக்கு தேவையான z2. இதை தான் இதில் கொண்டு வந்து அப்படியே நம்ம பிரதியிட போகிறோம் இந்த ஃபார்முலாவில். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும், ஞாபகத்துக்கு வரணும். சரியா? பிரதி இல்லாமல் இந்த z1க்கு பதிலாக z2, z2க்கு பதிலாக 3 ப்ளஸ் 4i பிரதியிட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z1, z1க்கு பதிலாக z, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2, z2க்கு பதிலாக 3 ப்ளஸ் 4i. சரியா? இந்த மாடுலஸை கரெக்டாக இது பண்ணிடுங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1, z1க்கு பதிலாக z ப்ளஸ் z2க்கு பதிலாக 3 ப்ளஸ் 4i. மாடுலஸை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1, z1க்கு பதிலாக z ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2க்கு பதிலாக 3 ப்ளஸ் 4i. மாடுலஸை கரெக்டாக இது பண்ணிங்க. இப்போ பாருங்கள், மாடுலஸ் z, மாடுலஸ் z மதிப்பு 2. இந்த மாடுலஸ் zக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம்? 2ன்னு மாற்றிடலாம். மைனஸ் இந்த மாடுலஸ்னால் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன செய்யணும்? மெய்ப்பகுதி கற்பனை பகுதி ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். மாடுலஸ் இந்த இடத்துல எழுதி காமிக்கிட்டுமா? பாருங்கள், z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z என்னவா இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் கற்பனை பகுதியை ஸ்கொயர் பண்ணணும், ஐயை விட்டுட்டு. இதான் என்னது? நிபந்தனை. இந்த இதுதான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், மெய்ப்பகுதி என்ன? 3. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஐயை தவிர என்ன இருக்குது? 4 ஸ்கொயர். இந்த இதை கரெக்டாக இது பண்ணிக்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல், இது எந்த மாற்றமும் இல்லை. z ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாடுலஸ் 2, மாடுலஸ் z இருக்கா? மாடுலஸ் z மதிப்பு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாடுலஸ் போல் நம்ம 2 மாற்றிடலாம். 2 ப்ளஸ் இதே தான் மாடுலஸ் இருக்கா? மாடுலஸ்னால் ஸ்கொயர் ரூட் போட்டு மெய்ப்பகுதியை வர்க்கப்படுத்தணும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியை நம்ம வர்க்கப்படுத்தணும். கற்பனை பகுதி என்ன? ஐயை விட்டுட்டு 4 ஸ்கொயர். சரியா? மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது எந்த மாற்றமும் இல்லை. 2 ப்ளஸ் z ப்ளஸ் 2 இல்லை z ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 மாடுலஸ் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. இப்போ பாருங்கள், மாடுலஸ் 2 இந்த இதுக்கு 25க்கு வர்க்கம் மட்டும் தான் 5 இல்லையா? அப்போ 2 மைனஸ் 5 மாடுலஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 25க்கு வர்க்கம் எடுத்தோம்னா 5. இப்போ பாருங்கள், 2 மைனஸ் 5 என்ன வரும்? -3. -3க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா +3 மாறிடும். சொல்ல புரிஞ்சா? பாருங்கள், 2 மைனஸ் -3, -3க்கு மாடுலஸ் +3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு z ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 2 5 கூட்டினா 7. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். பாருங்கள், இதை நம்ம நிரூபிக்க வேண்டிய 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 7. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது
நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.